காலையும் ஆகிவிட்டது, இரவும் ஆகிவிட்டது. இந்த ஆலோசனை வருகின்ற ஆர்டிஎம் சங்கத்துடைய தலைவர் நம்ம அன்புக்கு அன்புதான் அவர்களே, இந்த கூட்டமைப்பை ஒரு 8 ஆண்டு காலம் சீரோடு சிறப்போடு தமிழ்நாடு எங்கும் நம்முடைய தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, விஸ்வகர்ம சமுதாய மக்களின் கூட்டமைப்பு என்ற ஒரு சமூக சங்கங்களை ஒன்றிணைத்து தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணமாக ஆன்மீகத்திலே லட்சக்கணக்கில் பணம் வந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு விஸ்வகர்ம சமுதாயம் முன்னேற்றம் அடைய வேண்டும். நம் சமுதாயத்தின் ஒரு பிரச்சனை என்றால் ஒரு எழுச்சியுடன் கொண்டிருக்கின்ற நம் நெஞ்சமெல்லாம் வாழ்கின்ற நிலவேற்பு சித்தர் நம்முடைய விஸ்வகர்ம ஜெகத்குரு கூட்டமைப்புடைய நிறுவனர் மதிப்பிற்கு மரியாதை தேசிய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கு மரியாதை பாபுஜி அவர்களை அன்புடன் வரவேற்று மற்றும் மாநிலத்துடைய செயலாளர் அருமையான விக் ரவி அவர்களே, கமலஹாசன் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற வரதராஜன் மற்றும் இன்றைய 5ஆம் தேதி நடைபெறுகின்ற அரசியல் ஒளிக்குழுச்சி ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை வகிக்கின்ற கோவை மாவட்டத்துடைய பொறுப்பாளர் கோவை மாவட்ட தலைவர் சிவமணி அவர்களே மற்றும் இங்கே அனைவரும் வருகை நம்முடைய பிஜேபி நடராஜ் அவர்கள் அனைவரும் அண்ணன் எல்லாம் வருகை உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நமக்கென்று ஒரு அமைப்பு வேண்டும். நானும் சில அமைப்புகளுடன் நிறைய பயணித்திருக்கின்றேன். விஸ்வகர்ம சமுதாயத்திற்கு ஒரு சரியான ஒரு தலைவர், ஒரு அமைப்பு, அதை எடுத்துக்கொண்டு எந்த பிரச்சனையும் எடுத்துக்கொண்டு போகிற அளவுக்கு நம்முடைய விஸ்வகர்ம சமுதாயத்திலே ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் இல்லாத காரணம் நம் சமுதாயம் முன்னாகிவிட்டது. எத்தனையோ பயணம் தமிழ்நாடு முழுவதும் கமலஹாசன் கூட எத்தனையோ சங்கங்கள் இருக்கின்றது. கிருஷ்ணங்காடி சங்கம் பார்த்துக்கிறோம், 3 பேர் இருக்கிற சங்கம் பார்த்துக்கிறோம், ஒருத்தர் சங்கம் வச்சுருக்கிற சங்கமாக நாம் பார்த்துக்கிறோம். இது சாமி அவருடைய ஆன்மீக பணியெல்லாம் விட்டு போட்டு விஸ்வகர்ம சமுதாயத்தை சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்திலையும் நம் சமுதாயம் குரல் ஒழிக்க வேண்டும், நம்முடைய மாநகராட்சியிலையும் கவுன்சிலராக வேண்டும் என்று அவருடைய எண்ணம் ஒரு சிறப்பான எண்ணம். அந்த எண்ணத்திற்கு நம்முடைய விஸ்வகர்மா சமுதாய அனைத்து சங்கங்களும் அனைத்து பெரியோர்களும் விஸ்வகர்மா இனப்பட்டுள்ளவர்களை சாமி சொன்னது போல் 1000 பேர்த்தை கூப்பிட்டுவாங்கன்னு சொன்னாங்க. விஸ்வகர்ம சமுதாயத்துடைய பற்றாளர்கள் மட்டும் ஒரு 100 பேரை கூப்பிட்டு அந்த 100 பேருக்கு நம்முடைய சமுதாய பற்றி தெரிவித்தால் நாளை தினத்தில் 1000 பேருக்கு போகும். நாளை கூட்டத்தில் 1000 பேருக்கு அந்த இனப்பட்டுள்ளவர்களுக்கு உள்ளத்திலே சமுதாயத்தின் மீது ஒரு உணர்வு இருந்தால் 1000 பேருக்கு போனால் 10,000 பேருக்கு போகும். இப்படித்தான் ஒரு அரசியல் வளர்ந்திருக்கின்றது, நம்மெல்லாம் பார்த்திருக்கின்றோம். அதேபோல் இன்றைய தினத்திலே நம்முடைய தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டமைப்பு நாளை தினத்திலே பெரிய அமைப்பாக வளர்ந்திருக்கு. இன்றைய தினத்திலிருந்து நம்முடைய இந்த மாதிரி கூட்டங்கள் போட்டு நம்முடைய விஸ்வகர்ம சமுதாய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருகின்றதோ ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள் அந்த பகுதியிலே நம்முடைய விஸ்வகர்ம சமுதாயத்தை தேவைப்படுத்துகிறார். நாம் முன்னிருந்த காவல்துறையாக ஒரு வாய்ப்பை தேசிய அதில் பின்பற்றி சென்றால் நாளைய 2026 2021 இருக்கலாம். அது வரைக்கும் பொறுப்பை பார்த்து பல அரசுகள் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆளுநர் எதிர்க்கிறார், 2-3 சுதந்திரத்தை பற்றியிருக்கிறார், மத்தியிலும் அமைச்சர்கள் சந்தித்திருக்கிறார். அனைத்து கட்சியும் அவருடைய பக்தர்கள் தான். எந்த கட்சி ஆட்சிக்கு இருந்தாலும் சாலை கொடுத்ததில்லை சொன்னாலும் கேட்பார்கள். அது எனக்கு கிட்டத்தட்ட 4 அமைச்சர்கள் இதே முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அதை இன்னைக்கு நம்முடைய நிலப்பை சாய்ந்ததை கொண்டு போனார். அவருக்கு தனியாக அந்த மாதிரி சில பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, பெரிய ஆஃபீஸர் தமிழ்நாடு முழுவதும் காமிக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள், போட்டு வேலைகள். அதனால் அவங்க சாமி சப்போர்ட் பண்ணி இந்த கூட்டமைப்பை உருவாக்கி சமுதாயத்திற்கு இருக்கிறது நமக்கை வெளிப்படுத்தி சாமி வருகின்ற 5ஆம் தேதிக்குரிய நம்முடைய ஆலோசனைக்கு சிறப்பு நடைபெறுகின்ற அரசை விழிப்புணர்வு ஆலோசனை சிறப்பாக அடைந்து நடத்த வேண்டும் என்று
அன்புடன் கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை தந்தை